அஞ்சலி அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா என்ன பண்றது, ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம இருக்கிறது மட்டும் இல்லாம, இன்னைக்கு நைட்டுக்குள்ளேயே நான் அந்த வீட்டுக்கு வந்துருவேன் இலக்கியா. நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ என்ன பார்த்தீங்கன்னா எவ்ளோ பெரிய பிளான் பண்ணி அந்த வீட்ட விட்டு என்ன அனுப்பிச்சு வச்சல்ல. நான் அதே மாதிரி எப்படி திரும்பி வரேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, அவ பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பைத்தியக்காரி மாரி புலம்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. இதுக்கு நடுவுல கார்த்திக் இருந்துட்டு நான் ஏசி போட்டேன், ஃப்ரிட்ஜ் போட்டேன், என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே ஆன்லைன்ல ஆர்டர் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வேற பார்த்தீங்கன்னா உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. அடுத்ததா நம்ம இலக்கியா இருந்துட்டு, அதாவது இந்த அஞ்சலி கண்டிப்பா இனிமே வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்தோட இருந்துட்டு இருக்காங்க. இப்போ அடுத்ததா நம்ம அஞ்சலி போதுன்னா அந்த பைரவிக்கு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணும்போது நம்ம பைரவி போதுன்னா இந்த அஞ்சலிய வச்சு வெளுத்து கட்டுறாங்க. உனக்கு நான் என்ன சொன்னேன்? ஏதாச்சும் பிளான் பண்ணி என்ன பண்ணியாச்சோ நீ இந்த வீட்லயே இருக்கணும்னு சொல்லிட்டு உன்கிட்ட நான் எவ்வளவோ சொன்னேன். ஆனா நீ எதையுமே கேட்காம உன் அம்மா வீட்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்கியா? அப்படின்னு சொல்லிட்டு முகத்திலேயே காரி துப்ப ஆரம்பிச்சுறாங்க. அது மட்டும் இல்லாம மேடம் அதாவது ஆன்டி நீங்க பார்த்தீங்கன்னா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நடந்ததே வேற. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனா என்னால பார்த்தீங்கன்னா, அந்த வீட்ல இருக்க முடியல. அந்த இலக்கியாவும், அதுக்கப்புறம் ஜானகி அத்தையும் பார்த்தீங்கன்னா சேர்ந்துக்கிட்டு என்ன இந்த வீட்ட விட்டு விரட்டிட்டாங்க அப்படின்ற மாரி சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்ட உடனே இந்த பைரவி இருந்துகிட்டு, "என்ன பேசிட்டு இருக்க அஞ்சலி நீ? உன்ன நான் எதுக்காக எங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன்? எதுக்காக கார்த்திக்க கல்யாணம் பண்ணிக்க வச்சேன்? ஆனா நீ பண்ற காரியம் என்ன? குழந்தைய ஒரு ஷாக்கா வச்சு நீ பார்த்தீங்கன்னா, உங்க அம்மா வீட்லயே போய் தங்கிடலான்னு சொல்லிட்டு நெனச்சியா? நீ 48 நாள் அதாவது இன்னைக்கு மட்டும் நீ இந்த வீட்டுக்கு திரும்ப வரல அப்படின்னா, நாளைக்கு இருந்து நீ வராத. இன்னும் 48 நாள் நீ அங்கேயே இரு. எனக்கு பிரச்சனையே கிடையாது. அதே மாரி நீ நிரந்தரமா அங்கேயே தங்கிட வேண்டியது தான். அந்த இலக்கியாவ என்ன பண்ணுவியோ, ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. ஆனா நீ அந்த அவளை விரட்டுறியோ இல்லையோ, முதல்ல இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கணும். அதுதான் நான் உனக்கு குடுக்குற முதல் டாஸ்க் அப்படின்ற மாரி சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்டதும் அஞ்சலி திரு திருன்னு முழிக்கிறான். அது மட்டும் இல்லாம நம்ம பைரவி இருந்துட்டு இந்த அஞ்சலிக்கு சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "நீ என்ன நெனச்சாலும் சரி, அதாவது நான் கார்த்திக்க கல்யாணம் பண்ணிட்டேன். நீங்க நெனைக்கிறது எதுவுமே நடக்காது." அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுட்டு இருந்தேன்னா, அதுதான் தவறான விஷயம். ஏன்னா, நான் கார்த்திக்க பார்த்தீங்கன்னா, எப்படி உன்ன கழட்டி விட சொல்றது, எப்படி உன்ன டிவோர்ஸ் பண்ண சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நீ அந்த மாரி எதுவும் தப்பு கணக்கு போட்டு அங்க உட்கார்ந்துட்டு இருக்காத. நான் சொல்றபடி கேட்டன்னா, இந்த வீட்ல நீ ஒரு ராணி மாரி பார்த்தீங்கன்னா இருக்கலாம். இல்ல அப்படின்னா, நீ என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. உனக்கே நல்லா தெரியும் அப்படின்ற மாரி சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் கார்த்திக் கிட்ட போன குடு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கிட்ட போன குடுக்க சொல்றது மட்டும் இல்லாம, கார்த்திக் அஞ்சலிய பத்திரமா பார்த்துக்கோப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததா இந்த அஞ்சலி வாங்கி பேசும்போது, "இங்க பாரு அஞ்சலி, நான் உனக்கு குடுக்குற கடைசி சான்ஸ் இதுதான். அதாவது லாஸ்ட் சான்ஸ் இதுதான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் சொல்றபடி நீ செய்யல அப்படின்னா, நீ அந்த வீட்லயே நிரந்தரமா இருந்துரு. நீ இந்த வீட்டுக்கு வந்துராத" அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. இந்த அஞ்சலி அப்படியே கண் கலங்கிட்டே பார்த்தீங்கன்னா உட்கார்ந்துட்டு இருக்கா. என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம. ஒரு பக்கம் இப்போ நம்ம இலக்கியாவும் இந்த பைரவி பேசத்த கேட்டுறாங்க. "ஓ! இதுதான் விஷயமா? என்ன விரட்டுறதுக்காக என்னம்மா பிளான் பண்றீங்க? உங்களோட பிளான் எல்லாத்தையுமே எப்படி முறியடிக்கன்னு பாருங்க." அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த அஞ்சலி மறுபடியும் அதாவது அவ சொன்ன மாதிரி மறுபடியும் அன்னைக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிடுவாளா? இல்ல போக மாட்டாளா? இல்ல அங்கேயே இருந்து இந்த பைரவி வாயால பார்த்தீங்கன்னா நெறைய வார்த்தைகள வாங்குவாளா? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். போய் டாட்டா! சி யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.